வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்கள் தான் ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை மாற்றுகிறார்கள் என்பதாக நாம் தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நபிக்கு இவ்வாறு சொல்லித் தருகிறான் பாருங்கள். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷாஉ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துذில்லு மன் தஷாஉ பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சியாளனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ், நீதான் நாடியவருக்கு ஆட்சியை தருகிறாய், நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவரை இழிவுபடுத்துகிறாய் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக நபிக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்போ நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த விஷயத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும். மக்கள் தான் ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை மாற்றுகிறார்கள் என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுதான் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறான் என்ற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பதிய வைக்க வேண்டும். ஏன் என்பதாக சொன்னால் அல்லாஹ் அவ்வாறு தான் சொல்லித் தருகின்றான். அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஏப்ரல் 19, 2024 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே மதத்தை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய மத வெறியர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்காமல் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்கள். ஒவ்வொரு நோம்பாளுடைய துவாவும் அல்லாஹ்விடத்தில் தகுதியானதாக இருக்கிறது. அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தருவானாக என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.